வணக்கம். நலமா இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்களோட ரொம்ப நாள் இருக்கணும், சந்தோஷமாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, லாங் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா மட்டும் இல்ல. நான் 25 வருஷம் அவங்களோட இருந்திருக்கேங்கிறது மட்டும் இல்ல. 25 வருஷமும் நான் சந்தோஷமாவும், ஆரோக்கியமாவும் இருந்திருக்கேன். எல்லா பிரச்சனையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தானே. ஸோ ஒரு லாங் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன பண்ணணும்னு, இது மேரேஜில் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு வேலையில் நிலச்சி நிற்கணுன்னா கூட இந்த 5 விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். 5 விஷயத்தையும் 5 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிவிடுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, 5மே முக்கியமானது. ஸோ ஒன்றை விட்டுட்டு ஒன்றை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 5மே முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன். 2 பேரும் எப்படி பேசிக்கிறீங்க விஷயங்களை அப்படின்னு. ஸோ ஒருத்தர் பேசும்போது காது கொடுத்து கேட்குறது, அவங்க பேசுகிறதுலேருந்து நல்ல பாயிண்ட்டை எடுத்துக்கிறது, இல்லைன்னா தன்னுடைய கருத்தை சொல்கிறது, இது எல்லாமே. கருத்தை சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதும் தப்பு தான். அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறது ரிலேஷன்ஷிப்க்கு நல்லதே கிடையாது. 2வது ரெஸ்பெக்ட். நான் தான் எல்லாம் பேசுகிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு மரியாதையே இல்லாமல் பேசுகிறது, அவங்கள நிறைய வார்த்தை சொல்கிறது, இல்லை பேச விடாமல் தடுக்கிறது, இது எல்லாமே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயந்தான். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கான கேர், கன்சர்ன், அன்பு, அக்கறை, டைம் எல்லாம் கொடுக்கல அப்படின்னா அது கூட உங்கள் உறவுக்கு கொடுக்குற டிஸ்ரெஸ்பெக்ட் தான், அவமரியாதை தான். ஸோ உங்கள் உறவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான டைம், கேர், கன்சர்ன் எல்லாம் கொடுக்கணும். அதுதான் ரெஸ்பெக்ட். 3வது ரொம்ப முக்கியமானது ட்ரஸ்ட் அண்ட் ஹானஸ்டி. அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கீங்கன்னு. 2 பேருக்குமே இது ரொம்ப முக்கியமானது. எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே சந்தேகம்னு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா நிம்மதியாக ட்ராவல் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கணும், நீங்களும் உண்மையாக இருக்கணும். 4வது பாயிண்ட் ஈக்குவாலிட்டி. கண்டிப்பாக 2 பேரும் சமம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பேசுவோம். ஆனாலும் இப்படி இருக்க தான் செய்யும். ஆனாலும் எல்லா விஷயத்தையும் ஒருத்தரே முடிவு பண்ணுறது, இன்னொருத்தர் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு அப்பர் ஹேண்ட் எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறது லாங் ரன்னில் அது சரியாக வராது. அதாவது அவங்க பண்ணுற எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணு அப்படின்னு. அவங்க இப்போ ஒரு அடல்ட்டு தானே, அவங்க விஷயத்தை பார்த்துப்பாங்களே. குழந்தைங்களையே அப்படி தான் சொல்கிறோம். பெரியவங்களையே நீங்கள் வந்து டிசிப்ளின் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது சரி வராது. ஃபைனலி பர்சனல் ஸ்பேஸ். உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க வர்றது நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அது மாதிரி தான் அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம போகிறதும் சரி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஹாபீஸ் இருக்கலாம், அவங்களுக்கு பிடித்த விஷயம் இருக்கலாம். அது நமக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அது வேண்டான்னு சொல்கிறது தவறு. நீ எங்கே போன, யார்கிட்ட பேசின, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பிரச்சனைக்கு தான் உண்டாகும். நம்ம நினைக்கலாம் நமக்கு அவங்க மேலே பொறாமையாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதோடு சேர்ந்து நம்பிக்கையும் வேணும். அதுக்காக தப்பு பண்ணிவிட்டு ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு என்னோடய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே வாரேன்னு சொல்கிறதும் சரி கிடையாது. உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாகவும் ரொம்ப நாளும் நீடிக்கணும் அப்படின்னா நல்லா கம்யூனிகேட் பண்ணுங்கள். சொல்கிற விஷயத்தையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லுங்கள். அவங்க மேலே நம்பிக்கை வைங்க, நீங்களும் அவங்களுக்கு உண்மையாக இருங்க. 4வது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும் 2 பேர்த்துக்கும். 5வது அவர்களுடைய பர்சனல் ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தேங்க்யூ. டாட்டா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.